நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் நேச்சுரல் அக்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியின் தடவை நடவு பண்ணுறேங்க. கருப்பு கவுனி நாற்று விட்டு இன்றைக்கோட 21 நாள் ஆயிடுச்சுங்க. 21வது நாள் நம்ம நாற்று பறிக்கிறோங்க. பறித்து நடவு போடுறோங்க. இதுக்கு எப்போவுமே நம்ம நாற்று விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னாங்க, அது இயற்கையாக இடுபொருள் கொடுக்குறதுக்கு எப்போவுமே ஊஞ்சத்தலை, ஆவாரம் இதெல்லாம் போடுவோங்க. இந்த வருஷம் எதுவுமே பண்ணலைங்க. அதுக்கு காரணம் நம்ம மண் வளமாகி போயிடுச்சு. சரி இந்த தடவை பார்ப்போம், எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டோங்க. எதுவுமே பண்ணாமையே நாற்று நல்லா வந்திருக்குதுங்க. பாருங்கள், நாற்றும் நல்லா பூவாட்ட எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே அழகாக வந்துட்டுருக்குதுங்க. நாற்று எப்படிமா வருது? நல்லா வருதுங்க. இதுதாங்க இயற்கை வழி வேளாண்மைங்க. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரசாயன உரத்தை காட்டுக்குள்ளே கொட்டிங்க மண்ணை இருவல் பண்ணிடுறாங்க. இருவல் பண்ணி மண்ணோட தன்மையே மாறி போயிருங்க. அதனால் நாற்று வரமானேங்குது, அந்தந்து போகுங்க. இது நம்ம மண் பொலப்பொலப்பு தன்மையாகி போச்சுங்க. ஒரு மண் வளமாகி போச்சுனாவே அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக அது விளைச்சல் வருங்க. நடவு, அறுவடை, இவ்வளோ தாங்க விஷயம் இயற்கை வழி வேளாண்மையில். இது தெரியாமல் தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம சம்பாதிக்கிறத பூரா கார்பரேட் கம்பெனிக்காக கொண்டு போய் தார வாத்துட்ருக்காங்க. மிச்சமாகிறது இல்லைங்க. அப்புறம் நம்ம அதை சாப்பிடக்கூடிய உணவும் விஷமாக போயிடுதுங்க. அதுக்காகத்தான் நம்ம இந்த வாழ்வியல் முறையை நம்ம கையில் எடுத்துங்க. இயற்கை வழி வேளாண்மை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோங்க. அதனால் அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம். அந்த பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோங்க. அதனால் அனைவருமே இயற்கை முறை விவசாயத்துக்கு வாருங்கள், வரவேற்கிறோம். நம் தேகம் காப்போம், நம் தேசம் காப்போங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம், நம் மண் வளத்தை பாதுகாப்போங்க, இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க.